இன்னைக்கு நம்ம பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். இது தமிழ்நாட்டில் ஒரு டாப் 10 காலேஜ் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். கோயம்புத்தூரில் இந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது கோயம்புத்தூரில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா பீளமேடு அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. இது கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 4.3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இது லொக்கேட் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து NH 181, அதாவது அவினாசி டு ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் அந்த பைபாஸ் ரோட்டு மேலே இது இருக்குது. மேலே இப்போ நீங்கள் போகிற கோயம்புத்தூர்லேருந்து போகும்போதே ஒரு பெரிய பாலம் வரும். அந்த பாலத்தை பார்த்தா நீங்கள் கீழே இறங்கிடலாம். அதுதான் பீளமேடு. இன்றைக்கி பிஎஸ்ஜி காலேஜோட NAC கிரிட்டீரியாஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ NAC அப்படிங்கிறது வந்து ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கான ஒரு அக்ரிடேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? அதில் வந்து வி வில் சே இட் ஆஸ் அ நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 7 டைப் ஆஃப் கிரிட்டீரியாஸை நம்ம பேஸ் பண்ணி இந்த NAC-ஐ வந்து இந்த கமிட்டி வந்து அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு ப்ரொவைட் பண்ணோம். ஓகேங்களா? அதில் என்னென்ன கிரிட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா வந்து கரிக்குலம் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபஸ்ட் கிரிட்டீரியா. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டீச்சிங் லேர்னிங் அண்டு எவல்யூஷன், இது செகண்ட் கிரிட்டீரியா. அடுத்து வந்து ரிசர்ச் இன்னோவேஷன் அண்டு எக்ஸ்டென்ஷன்ஸ், இது தேர்ட் கிரிட்டீரியா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு லேர்னிங் ரிசோர்ஸஸ், இது ஃபோர்த் கிரிட்டீரியா. ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் அண்டு ப்ராக்ரஸஸ், இது வந்து ஃபிஃப்த் கிரிட்டீரியா. கவர்னன்ஸ் லீடர்ஷிப் அண்டு மேனேஜ்மெண்ட், இது சிக்ஸ்த் கிரிட்டீரியா. அண்டு இன்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்டு பெஸ்ட் ப்ராக்டிஸ், இது வந்து செவன்த் கிரிட்டீரியா. இதுக்கு வந்து நமக்கு ஒரு வெயிட்டேஜ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுதான் வந்து சிஜிபிஏ ரேங்கிங். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சிஜிபிஏ அப் டு 3.25லேருந்து 4 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே ஏக்குள்ளார வரும். ஏ ப்ளஸ், ஏ ப்ளஸ் ப்ளஸ் இந்த கேட்டகரிக்குள்ளார வரும். ரைட்டுங்களா? இப்போ 3.25க்கு கீழே போச்சு அப்படின்னா இது பி கேட்டகரிக்குள்ளார வந்துடும். ஸோ சி கேட்டகரி 1.5 அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளார வரும். அண்டு அதுக்கு கீழே போச்சுன்னா அக்ரிடேஷன் கிடைக்காது ஒரு காலேஜுக்கு. ரைட்? இப்போ நம்ம பிஎஸ்ஜி காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இட் இஸ் ஏ ப்ளஸ் கேட்டகரியில் இப்போ இருக்குது. இது எப்போ ரினியூ அப் டு வேலிட் அப் டு March 19, 2030 வரைக்கும் வந்து இதோட வேலிடிட்டி இருக்குது. இது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். ஓகேங்களா? இந்த இது வந்து அவங்க அட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சிஜிபிஏ பார்த்தீங்கன்னா 3.43, இதுதான் வந்து அவங்களோட வேல்யூ. ரைட்? ஸோ இப்போ இவங்க இந்த நேக்குள்ளார இவங்க என்னென்ன மார்க் வேல்யூஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ரைட்? இப்போ இவங்க ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நேக்கோட அவங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். ரைட்? இப்போ ஃபஸ்ட்டு கிரிட்டீரியாவில் பார்த்தீங்க 3.27 சிஜிபிஏ இங்கே அட்டைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கிரிட்டீரியாவில் 3.9 அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து கிரிட்டீரியாவில் 3.43 அட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்டு தேர்ட் கிரிட்டீரியாவில் ஃபோர்த் கிரிட்டீரியாவில் தே காட் 3.47 அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த்தில் 2.46, சிக்ஸ்த்தில் 3.83 அண்டு செவன்த்தில் 3.3. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இவங்க ரிசர்ச்சில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட். ரைட்? அடுத்து இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து லேர்னிங் மெத்தடாலஜியும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? அதுக்கப்புறம் வந்து லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீமும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி அவுட்புட்டை இவங்க ஜென்ரேட் பண்ணாங்க. பட் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா அதோட வேல்யூஸ் கம்மியாக இருக்குது. கரிக்குலம் ஆஸ்பெக்ட்ஸும் கம்மியாக இருக்குது. அப்படின்னா அங்கே ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போயிருந்தாலுமே அவங்க அங்கே ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இது ஒரு நல்ல விஷயம்தான். அட்டானமஸ்ங்கிறதுனால எல்லாத்துக்கும் பாஸ் போடாமல் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா தே ஆர் அந்த குவாலிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் இது. அண்டு லேர்னிங்லேயும் பார்த்திங்கன்னா எங்களோட வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே உள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வந்து கம்மியாக அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ அவங்களோட டோட்டல் சிஜிபிஏ பார்த்திங்கன்னா 3.24 வந்து அவங்க அட்டைன் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்ஜி காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட்? ஸோ என்ஐஆர்எஃப் அப்படிங்கிறது நம்ம இந்தியா லெவலில் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ். எதுக்காக அப்படின்னா
ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ரேங்கிங்கை இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். இது எங்கே அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 5 பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி இவங்க இந்த ரேங்கிங் ப்ரொசீஜரை நமக்கு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டீச்சிங் லேர்னிங் அண்டு ரிசோர்ஸஸ். இதுக்கு வந்து 30% வெயிட்டேஜஸ் அவங்க கொடுக்குறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் அண்டு ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ். இதுக்கு வந்து 30%, கிராஜுவேஷன் அவுட்கம்ஸ்க்கு 20% கொடுக்குறாங்க. அவுட்ரீச் அண்டு இன்க்ளவேஷன் இதுக்கு வந்து 10% கொடுக்குறாங்க. ஃபைனலாக வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வந்து 10% மார்க் வந்து இங்கே அலாட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெயிட்டேஜஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெயிட்டேஜஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரேங்கிங் வந்து அலாட் செய்யப்படுகிறது. இப்போ வந்து இந்த பிஎஸ்ஜி காலேஜ் வந்து என்ஐஆர்எஃப் வெப்சைட்குள்ளார இது எத்தனாவது ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியா லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாடு மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 67th பொசிஷனில் வந்து இருக்குது. அதோட டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 50.64% அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரைட். இப்போ இந்த என்ஐஆர்எஃப்ல உள்ள இது வந்து எங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இது எங்களோட வெப்சைட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா 67th ரேங்கிங்கில் வந்து பிஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. சூஸிங் எனி கைண்ட் ஆஃப் காலேஜஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி யூ கேன் ஐடென்டிஃபை தி பெஸ்ட் காலேஜஸ் இன் அவர் இந்தியா. ஓகே சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ரேங்கிங் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டு இதில் 2 கேட்டகரியுமே அட்டாச் ஆகும், யூஜி பிஜி. இந்த 2 கேட்டகரியும் பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து யூஜியில் வந்து 5000 அண்டு 5000 ப்ளஸ் ஒரு 800 ஒரு 5000 6000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்ஜியில் படிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 lakhs to 7 lakhs வந்து ஒரு ஆவரேஜான பிளேஸ்மெண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார் 2018, 16, 18, 19, 20 இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 6 lakhs ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வி ஹாவ் தி ஃபுல் டைம் தட் மீன்ஸ் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் கேட்டகரியிலையும் வந்து அங்கே எஜுகேஷனல் போயிட்டுருக்கு. அண்டு பிஹெச்டியும் அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 1843. ஸோ பார்ட் டைமில் மோர் கம்பேர் டு ஃபுல் டைம் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஹெச்டி அங்கே ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. இது நமக்கு ஃபினான்சியல் ரிசோர்ஸ் நமக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் வி வில் கோ வித் தி ஐபிஆர், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ பேட்டன்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 to 5, 8, 21, 2023 தான் அதிகப்படியான பேட்டன்ஸ் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பான்சர் ரிசர்ச்சும் பார்த்தீங்கன்னா 2023 to 2024 மோர் நம்பர் ஆஃப் ஃபண்டு வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்கல்ட்டியோட டீட்டெயில்ஸ். இதை நம்ம 2 மெத்தடாலஜியில் நம்ம ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸை நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அவங்களோட என்ஐஆர்எஃப்ல வந்து ஃபேக்கல்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அப் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ப்ளஸ் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அவங்க ஃபார் தி டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ரெண்டுமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வி கேன் கோ வித் தயர் பிஎஸ்ஜி வெப்சைட்குள்ளார போனீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்கும். இதில் இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் என்னென்ன அவங்களோட ஃபேக்கல்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. ஹவு மெனி நம்பர் ஆஃப் பிஹெச்டிஸ் இருக்காங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறது இட் ஷுட் பி வெரி நெசசரி. இப்போ ஒரு முக்கியமான கேட்டகரி பார்க்குறோம், அதாவது பிஎஸ்ஜி காலேஜோட கட் ஆஃப். இப்போ வந்து நம்ம 2024க்கான கட் ஆஃப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம டிஎன்இஏ வெப்சைட்லேருந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம். இப்போ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ன்னு இருக்குது. எஸ்எஸ்னால் வந்து சாண்ட்விச். நம்ம சாண்ட்விச் கோர்சஸை நீங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதர் தென் தட் நீங்கள் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா பல இடத்துல வந்து சாண்ட்விச் கோர்ஸு நாட் வேலிட். ஸோ அதனால் நீங்கள்
எஸ்எஸ்னுங்கிறத இல்லாத ஒரு கோர்ஸஸை என்ன கட் ஆஃப் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் இன்ஜினியரிங் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2006 ஓகேங்களா. இப்போ அதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 190 கட் ஆஃப் வந்திருக்கு, ஓசிக்கு 191.5 கட் ஆஃப் வந்திருக்கு, அண்டு 187.5 வந்து எம்பிசிக்கும் அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு 177 கட் ஆஃப் வந்திருக்கு. ஸோ 190 ரேஞ்சில் நம்ம எடுத்தால் தான் இதில் நமக்கு சீட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து இசிஇ ட்ரிபிள்இ ஓகேங்களா. ட்ரிபிள்இக்கு பார்த்தீங்கன்னா பிசி தட் மீன்ஸ் பிசிக்கு 195.5 வந்திருக்கு, ஓசிக்கு கிட்டத்தட்ட அதே தான் 0.5 தான் வேரியேஷன் வந்திருக்கு, 196 வந்திருக்கு, அண்டு எம்பிசிக்கு 194 அண்ட் 186.5 வந்து எஸ்சிக்கும் அண்டு 168ங்கிறது எஸ்டிக்கும் வந்து அலாட் ஆகிருக்கு. இப்போ இசிஇக்கு பார்த்தீங்க அப்படின்னா இசிஇக்கு பார்த்தீங்கன்னா 198 198.5 அண்டு 196 190 அண்டு 181. ஸோ ட்ரிபிள்இயை கம்பேர் பண்ணும்போது இசியில் மோர் கட் ஆஃப் வந்து போன வருஷம் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு 191 193 ஃபார் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிசிக்கு 190 அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு 180, ஆவரேஜாக 180 அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் இது எல்லாமே கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் we will go with the other departments such as மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு 180 183.5 181 173 ஃபார் எஸ்சிஎஸ்டி, ப்ரொடக்ஷனுக்கு 184 187 அண்டு 182 ஃபார் எம்பிசி அண்ட் 173 ஃபார் எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி. ஸோ இதில் கடைசியாக பார்க்குறது நம்ம டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் பெருசாக அங்கே போகிறது இல்லை, பட் ஆனால் ஒரு நல்ல கோர்ஸ் இது, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்குது. அதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 175.5 அண்ட் ஓசிக்கு 178.6, எம்பிசிக்கு 158 அண்ட் 147.5 ஃபார் எஸ்சிஎஸ்டி. ஸோ மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.